தூத்துக்குடியில் பெற்ற தாயை கத்தியால் குத்தி கொன்ற மகன் போலீசில் சிக்கியுள்ளார். குலை நடுங்க வைக்கும் சம்பவத்தில் நடந்தது என்ன? மது பழக்கத்திற்கு அடிமையான மகன் தாயிடம் தனது ஆக்ரோஷ கோபத்தை காட்டி கடைசியில் கொலையும் செய்துள்ளார். கணவனை பிரிந்து மகனே கதி என இருந்த பெண் அதே மகனின் கையால் உயிரை இழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மட்டக்கடை அருகே உள்ள வடக்கு பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் குடோடில்டா. இவரது கணவர் ஞானதீபம். கணவன் மனைவி இடையிலான பிரச்சனை காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இவர்களது 3வது மகன் ஜெயின் அதே பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். ஜெயின் மாற்று சமூகத்தில் திருமணம் செய்துள்ள நிலையில் அடிக்கடி தனது தாயுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை இரவு குடோடில்டா தனியாக வீட்டில் இருந்த நிலையில் மது போதையில் சென்ற ஜெயின் தனது தாயுடன் தகராறு செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றியதில் ஜெயின் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குடோடில்டாவை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த குடோடில்டா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.